பூங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு, முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்கோரங்கே மஞ்சக்காரங்கே மரத்தை விட்டு இறங்கு, நான் வாழைப்பழம் வாங்கி தரேன் தின்னு புட்டு உறங்கு. பாடு சின்ன பொண்ணு, வா வா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஏக்கா நான் ஒன்னும் பலமா பாடல, நீ தான் பலமா பாட்டு பாடிக்கிட்டு உட்காந்துருக்க. மாங்காய் வாசனை 4 வீடு தள்ளி அங்க அடிக்குது. நானும் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வந்தேன், யார் வீட்டுலடா இருக்கும்னு பார்த்தா கடைசியில உன் வீடு. இன்னைக்கு ஒரு வேடையாட வீடுதான். உள்ளுக்குள்ள உட்காந்து மாங்காய் அரிஞ்சா ஒரே வேக்காடா இருக்குன்னு வெளியில வந்து உட்காந்தது தப்பா போச்சு. யாரு கண்ணுல மாட்டக்கூடாது, எடுத்ததும் அவ கண்ணுல மாட்டிட்டேன். இந்த 5 கிலோ மாங்காயும் மிஞ்சுமா மிஞ்சாதா தெரியல. என்னக்கா இப்ப நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் கரெக்டா சொல்லட்டுமா? என்ன சின்ன பொண்ணு, நான் ஒன்னும் யோசிக்கலையே. இல்ல நீ என்ன யோசனை எனக்கு நல்லா தெரியும்க்கா. நம்ம தனியா உட்காந்து மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கோமே, நமக்கு யாரும் கூட துணைக்கு வந்தா நல்லா இருக்கும். அதுவும் முக்கியமா சின்ன பொண்ணு வந்தா ரொம்ப ரொம்ப ஒத்தாசா இருக்கும். அவ நமக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பான்னு தானே யோசிச்சேன். ஆமா ஆமா, அப்படித்தான் யோசிச்சேன். அப்படித்தான். பாத்தியா உன் மைண்ட் வாய்ஸை நான் எப்படி கேட்ச் பண்ணிட்டேன் பாத்தியா? இப்ப நான் எப்படி இந்த மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணணும், அதே மாதிரி நீ அந்த மாங்காயை தூக்கி போடு. அலையக்கா கேட்ச் பண்ற. என்னத்துக்குடி? ஓ, வேற எங்கேயும் வேலை இருந்தா பாரு. எனக்கு மாங்காய் வெட்ட வேண்டிய வேலை கிடக்கு. ஏற்கனவே பாதி வெய்ய போயிடுச்சு. அடிக்கிற மீதி வெயில்ல மாங்காய் வெட்டி உப்புல ஊறப்பட்டாதான் இன்னும் 2-3 நாள்ல நல்ல மாங்காய் காயும். ஏக்கா மாங்காய் ஊறுகாவா போட போறேன். வசந்தி, என்னத்துக்கு ஊரே கூட்டுற? ஏக்கா மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு எப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கத. ஆமாடி, மாங்காய் ஊறுகாய் போறது அப்படியே உலக அதிசயம் பாரு. பார்த்து தெரிஞ்சுக்க போறாளாம். சும்மா வேலை எடுத்துக்கிட்டு நிக்காத சின்ன பண்ணு. என்னப்பா உனக்கு வேலை கட்டுப்பிடிச்சு? இந்தா கத்தி எதுவும் இருந்தா கூட. கத்தியெல்லாம் இருக்கு. நானே ஒரு கல் எடுத்து கடக்குன்னு எல்லாத்தையும் உடச்சி மட்டக்கு கூட்டையில போடுறேன். நீ அப்படியே உப்பு தண்ணியில ஊறப்பட்டு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யி. கல் எடுத்து உடைக்க போறியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போ கம்முனு. இல்லக்கா பாவனி ஒத்தையில கடந்து வேலை பாப்பியன்னு உனக்கு ஒத்தாசை பண்ணலன்னு வந்தா இப்படி விரட்டுறேன். எனக்கு ஒரு வேலையை நீ பார்த்து தர வேண்டாமா? சாம உட்கார்ந்து இருந்தா போதும். சரிக்கா, நீ சொல்லிட்ட பிறகு நான் என்னத்துக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண போறேன். நீ மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறேன்னு மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு. நானும் என் மாமியார மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லி ஊறுகாய் போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த வருஷத்துக்கு மாங்காய் ஊறுகாய் போட்டு உன் வீட்டில் மட்டும் மாங்காய் துவைய மாங்காய் பத்தன்னு என் நேரமும் எல்லா சாப்பாட்டுக்கும் மாங்காய் வச்சு சாப்பிடுவீங்க. நாங்க அப்படியே ஆயில ஏச்சி ஊத்திக்கிட்டு உன் வீட்டுக்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டா கிடக்குறது. எங்களுக்கு ஒன்றும் தெரியலனாலும் ஏதோ நீ என்ன செய்யறியோ அதை பார்த்து கத்துக்கிட்டாது நாங்களும் ஊறுகாய் போடுறோம். சரி இந்த அப்படி உட்காரு. இந்த மாங்காவெல்லாம் எதுக்கு இந்த சைஸ்ல வெட்டி போடுறாங்க? நல்லா கூறு வெட்டி போட்டா சாப்பிட்றதுக்கு எதமா இருக்கும் இல்லையா? எடுத்து ஏண்டி கூறு வெட்டி போட்டா எத்தனை மாங்காயை எத்தனை பேருக்கு கொடுக்கறது? கொஞ்சம் கொஞ்சமா இந்த சின்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாதான் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கும். எவ்வளவுக்கு தேவையோ அவ்வளவு எடுத்து சாப்பிட்டுட்டு மிஞ்சினதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். கூறு வெட்டினா பாதி கூரை சாப்பிட்டுட்டு பாதி கூரை என்ன தூராவப்படுவே. ஓஹோ, இதுல இப்படி வேற ஒண்ணு இருக்கா? ஏக்கா எனக்கு இந்த டப்பாவிலாம் திருவிப்பட்ட மாங்காய் இருக்கும் பத்தியா ஊருக்கா, அந்த ஊருக்கா ரொம்ப பிடிக்கும்க்கா. நீங்களும் அந்த மாதிரி திருவிப்பட்டெல்லாம் செய்ய மாட்டீங்களா? கூப்பிட்டப்பல இருக்க. ஆமாடி, வா அக்கா மாங்காய் ஊருக்கா போடுது பாரு, எப்படின்னு பார்த்து கத்துக்கலாம். அக்கா ஊருக்காவை ரெடி பண்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல மாட்டே. இந்த மாமா தோட்டத்துல மாங்காய் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தாரு. அதான் அப்படியே கையோட ஊறுகாய் போட்டு வச்சிடலாம்னு உட்காந்து வேலை பாக்குறேன். காலையிலேயே எங்களை எல்லாம் கூப்பிட்டா நாங்களும் மாங்காய் கட்டுறோம்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பத்தியா? இப்ப என்ன ஊறுகாய் போட்டு நானாவா வச்சுக்க போறேன்? ஏன் உங்களுக்கு எல்லாம் தர மாட்டேனா என்ன? அதுவும் சரிதான். அக்கா என் புள்ள இந்த நம்ம சின்ன வயசா இருக்கும்போது மாங்காய் சாப்பிடுவோம்ல, இனிப்பு மாங்காய், அந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு கேக்குதுக்கா. இனிப்பு மாங்காவா? எனக்கு ரொம்ப பிடிக்க முடியும் அக்கா. அந்த மாங்காய் பாரு எப்படி செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லி கூட எங்களுக்கு. 2 மாங்காய் கூடக்கா. இப்ப மாங்காய் பாரு செய்யணுமா இல்ல மாங்காய் ஊறுகாய் போடணுமா? சரி நீ ஊறுகாவே போடு, ஒன்னும் செய்ய வேணாம். சின்ன பண்ண அப்படி ஒரு மாங்காய் எடு, நல்லா இருக்கான்னு பாக்கும். ஏட்டி சும்மா இருக்க மாட்டீங்களா? என்னக்கா ஒரு மாங்காய்க்கு போய் இப்படி சண்டை பிடிக்க? அக்கா சும்மா வாய் முடு. இந்த மாங்காய் மாமா தானே எடுத்துட்டு வந்தாரு, அவர்கிட்ட நாங்க சொல்லிக்கிறோம். என்னமோ பண்ணுங்க போங்க. ஏட்டி வசந்தி அக்கா, ஏட்டி வெட்டி வச்சது என்னத்துக்கிட்ட எடுத்து சாப்பிடுறேன்? இந்த கூடல கிடக்கிற எடுத்து தின்ன அதையெல்லாம் கடிச்சிட்டீங்க, பல்லு வலிக்கும்க்கா. ஐயோ என்னத்த சொல்லமா, 2 எடுத்துக்கிட்டு தட்டு அப்படி வைக்கி. சரி மொத்தத்தையும் எடுத்து திங்கிற மாட்டேன். அப்படியே விட்டா இவ்வளோ ஒரு மாங்காயும் வைக்க மாட்டாவ. ஏதாவது வேலை செய்ய சொன்னாதான் உருப்படியா மாங்காய் மிஞ்சும் ஊறுகாயும் போட முடியும். ஐயா என்ன இந்த மேய்கிற முன்ன மாங்காவே பார்க்காத மாதிரி திங்கிற அளவ. மாங்காய் சூடுமா, எங்கேயாவது வயிற்று கலக்கிற போதுமா? வையுங்கம்மா. அக்கா மாங்காய்லாம் சீசன் டைம்ல கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கிட்டா தான் உண்டு. சரிம்டி. சரி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே போய் ஆளுக்கு ஒரு வேலையை செய்றீங்களா? ஊறுகாய் போடுறதுக்கு நேரம் ஆயிடும் போல. இப்படியா போச்சுன்னா சாயங்காலம் வரைக்கும் என்னால ஊறுகாய் போட முடியாது. இந்த ஒத்த மாங்காய் வச்சு வெட்டிக்கிட்டு நீங்க திங்கிறது தான் நான் வேடிக்கை பார்க்கணும். நான் சின்ன பண்ண உள்ளார தூக்கல இந்த பொங்கலுக்கு கொடுத்தாவளியே வேட்டிச்சல, அதுல வேட்டி இருக்கும் பத்துக்க, அதை கொஞ்சம் எடுத்துருவா போய். என்னத்துக்குக்கா? மாங்காவை நல்லா தண்ணியில அலசி வெயில ஒரு பக்கம் அப்படியே உலத்தலாம். அப்படியே அக்கா என்னக்கா வெயில்ல எதுக்கு உலத்த போற? சும்மா லைட்டா வெயில்ல உலத்திவிட்டு அப்புறம் உப்பு தண்ணியில ஊறப்பட்டு முங்கி வைக்கலாம். ஆமா உப்பு தண்ணியில ஊறப்பட்டு முங்கி வச்ச பிறகு அது ஒரு 3-4 நாளைக்கு
கொட்டி காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம்க்கா அப்புறம் என்ன செய்யறது? அடுப்புல வானலை வச்சு அதுல வந்து மல்லிப்பொடி மிளகாப்பொடி அப்புறம் சாம்பார் பொடி இருந்தா அதை கொஞ்சம் போட்டுவிட்டு நல்ல எண்ணெயை மிதக்க மிதக்க ஊத்தி அந்த பொடியெல்லாம் போட்டு ஒரு கிளறி அப்படியே சூடு பறக்க இந்த மாங்காவை கொட்டி அதுல நல்ல கிளறி வேண்டித்தேன். அப்புறம் அப்புறம் என்ன விழுப்புரம் தான். ஏடி நான் என்ன கதையை சொல்றேன். ஏக்கா இந்த மாங்காய் பைட்டு அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி கூடாங்க. மாங்காய் போயிட்டு எப்படி செய்யறது? மாங்காவை எடுத்து நல்லா அலசிட்டு நல்லா பீஸா கட் போட்டு அதை லைட்டா தண்ணியில போட்டு அவிச்சு எடுத்து அதுல சர்க்கரையை போட்டு அதை ஒரு ஆவி வச்சு எடுத்து காய வச்சனா. அப்புறம் என்னடி நீ மட்டும் சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு எடுத்து கொடுடி. போட இதோட 10 மாங்காய் தின்னுட்டேன். ஏய் மாங்காய் நல்லா இருக்குடி, தின்னுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. புளிக்கவே இல்லை. டேய் அக்கா கிட்ட கதைக்கிட்டே மாங்காய் தின்னலாம் முடியும். எடுடி. அக்கா கதை சொல்ற இன்ட்ரெஸ்ட்ல மாங்காய் காலி ஆகிறது கவனிக்கவே இல்லை. இன்னும் ஒரு 4-5 மாங்காய் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தா எல்லா மாங்காயும் காலி பண்ணிடலாம். ஏக்கா இந்த மாங்காய் ஊருக்கா வத்த போடுவாங்களே அது எப்படிக்கா? மாங்காய் வத்த எப்படி போடுறதுடி? அது சும்மா தான் மாங்காவை கட் பண்ணி எடுத்து உப்புல காய போட்டு அப்படியே நல்லா வெயில உணர்த்தி நல்லா கருவாடு மாதிரி காய வச்சு வச்சுக்க வேண்டியதான். நான் தான் இப்போ அப்படித்தான் செய்யலாம்னு இருக்கேன். அந்த மாதிரி காய வச்சு வச்சுக்கிட்டா வருஷத்துக்கு வரும். எப்போ தவையே எடுத்து போட்டு இந்தா முன்னாடி சொன்னோம்லையே எண்ணெய் ஊற்றி மல்லியெல்லாம் போட்டு கருவேப்பிலை கடுகு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சு எடுத்து சூடாக தயிர் சொத்துக்கு கஞ்சிக்கு அப்புறம் சாம்பார் ரசம்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஏக்கா வெய்ய நாள் வந்துட்டாலே போதும் மாங்காய் ஊருக்கா அந்த ஊருக்கா இந்த ஊருக்கான்னு ஊருக்காவா போட்டு வச்சுக்கிறேன். அப்புறம் என்னடி பண்ணுறது? உங்கள் அத்தைக்கும் உங்கள் மாமனுக்கும் எதுவும் சாப்பாட்டுக்கு ஊருக்காவா வத்தெல்லாம் இருந்தால் தான் சாப்பாடு கூட சேர்த்து ஒரு கை இறங்கும். அடிக்கிற வேலுக்கு வத்த வடகம் போட்டு வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஒத்தாசா இருக்கும்ல. ஆமா நீ இந்த மாதிரி ஊர்காலாம் போட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்க்கா. ஆமா நமக்கு இருக்கிற வேலைக்கு எதுக்கு அந்த வீண் வேலை? ஏதோ வீட்டுக்கு போட்டு வச்சுக்கிறோமா அதோட சரி. இல்லக்கா நீ நல்லா சமைக்கிறக்கா. இந்த மாதிரி 4 பேருக்கு உன் சமைச்சு கத்து கொடுத்து இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணா நல்ல வியாபாரம் ஆகும்ல. நாங்களும் உனக்கு கூட மாட இருந்து ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க? என்ன எல்லாமே தான் பண்ணுவோம். எப்படி பண்ணுவீங்க பாரு. ஏண்டி உங்க கூட எல்லாம் இருந்துகிட்டு உருப்படியா எதுவும் பண்ண முடியுமா? சும்மா கடை சின்ன பொண்ணு நம்ம தின்ன மாங்காமலாம் சமைச்சிட்டுச்சா? அட நீ வேற ஏண்டி தின்னதெல்லாம் ஒரு மாதிரி வயித்த கலக்குது. கலக்குதா? நல்லா கலக்கட்டும். மாங்காய் பார்த்தா ஜூட்ட கிளப்புது போல. எனக்கும் அப்படித்தான் இருக்கு ஒரு மாதிரி. இந்த நான் எங்கேயும் மூஞ்சில காமிச்சுக்கிறேன்னா அவசரமா வந்தா எப்படி அடக்குறது? அக்கா பருவ நாங்க கிளம்பட்டுமா? அந்த கூட எப்படி எடுமா? இந்தாக்கா கூட. ஏண்டி எங்கடி கூட முழுக்க மாங்காய் இருந்ததை காணோம். எந்திரிங்க இடுப்பு கட்டுங்க. மாங்காய் எங்க வவுத்துல பதுக்கி வச்சிட்டீங்களா? வவுத்துலையா? ஏக்கா நீ வேற ஏக்கா வவுத்துல எப்படிக்கா மாங்காவை பதுக்க முடியும்? இம்பிட்டு மாங்காய் இருந்ததை காணமாட்டி. ஏக்கா நீ என்ன லூசா? இவ்வளவு நேரம் உன் கண்ணு முடி தானே மாங்காவை தின்னோம். ஏடி எல்லாத்தையுமா? 10 கிலோ மாங்காடி. 10 கிலோ மாங்காய் வருதா என்னக்கா? சூப்பரா இருந்தது. 10 கிலோ மாங்காவ 10 நிமிஷத்துல காலி பண்ணிட்டீங்களா? பாவி சண்டாளிகளா. ஐயோ நான் அந்த மனுஷன்கிட்ட சொல்லி ஊருக்கா போடுறதுக்கு எத்தனை நாளா மாங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த உட்காந்து திண்டத்துக்கு இப்படி எல்லாத்தையும் ஒரே இடையே தின்னு தொலைச்சிட்டீங்களே. இப்ப என்னடி பண்றது? ஊருக்கா போட மாங்காய் இல்லையே. ஊருக்கா மாங்காய் எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அக்கா மாங்காவெல்லாம் மாயமா போயிடுச்சுன்னு சொல்லுக்கா. மண்ணுல போட்டு புதைச்சி மரமா வளர்க்க போறேன்னு சொல்றேன். அது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. இப்படி போங்கடி இவளுங்களா. அப்பவே சொன்ன சின்ன பண்ண எங்க வந்து உட்காராத நீ எதுவும் ஏடாபடம் பண்ணுவேன். பாத்தியா அம்புட்டு மாங்காயும் தின்னுட்டு எப்படி கல்லு மாதிரி உட்காந்து கிடக்கலவல. வர்ற ஆத்திரத்துக்கு மாங்காவை கூறு போட்டு உப்பு தண்ணியில உப்பு கட்ட போடுற மாதிரி உங்களை கூறு போட்டு உப்பு கட்ட போடலாம்னு தோணுது. அக்கா சத்தமா பேசாதக்கா வவுத்த கலக்குது. அந்த ஒரு மாங்காயும் கூட அப்படியே போற வழியில தின்னுட்டு போறேன். ஏண்டி ஏற்கனவே இருந்த 10 கிலோ மாங்காவையும் தின்னுட்டு மிச்சம் இருக்கிற ஒத்த மாங்காவையும் கேக்குறீங்களே உங்க 2 பேரையும்? எக்கா எங்களை எதுவும் பண்ணிட்டதே வேணாம். ஐயோ எக்கா ஏற்கனவே மாங்காய் தின்னு வவுத்த கலக்குது. நீ வேற அருவாமனை தூக்கிட்டு வெட்ட நிக்கிற. ஐயோ எக்கா ஆளு விடு எக்கா. வசந்தி வாடி தின்ன மாங்காலாம் இப்பதான் உள்ள போய் கலக்குது. சீக்கிரம் ஓடு இல்ல பேண்ட்லயே போயிடுவேன். அடி போடி நான் ஏற்கனவே போயிட்டேன்டி. அவசரப்பட்டு அவ்வளவு மாங்காவும் தின்னது தப்பா போச்சே. போங்கடி போங்க. போயிட்டு இந்த பக்கம் வந்துதானே ஆகணும். எப்ப வந்தாலும் சரி உங்களை வெட்டி உப்பு கண்ட போட்டு மாங்காய் ஊருக்காவுக்கு பதிலா உங்களை காய வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஆவி சண்டாளிவலா ஆசையா வாங்கினேன். ஒத்த மாங்காய் கூட மிச்சம் வைக்கலையே. மத்தவங்க பொருள் ஆட்டிய போட்டு தின்னா இப்படித்தான் அவதிப்பட்டுக்கிட்டு நிக்கணும். இப்பயாச்சும் புரிச்சுக்கிட்டா சரி. என்ன மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு மஞ்சள் கலர் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. இந்த வெயிலுக்கு நீங்களும் மாங்காய் வத்த மத்த வடகம் எதுவும் போட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நான் போய் அவளுக்கு 2 பேரையும் ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன்.